ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் மையத்தினை எக்ஸ் அச்சின் மீது கொண்ட எல்லா வட்டங்களின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் மையத்தினை எக்ஸ் அச்சின் மீது கொண்ட வட்டங்களின் சமன்பாடு வந்து எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான வட்டம். இதனுடைய மையம் வந்து நமக்கு எக்ஸ் அச்சில் இருக்குது. அதே போல வந்து அது ஆதிப்புள்ளி வழியாக செல்கிறது. ஓகே, ஸோ அப்போ மையம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு A,0 அப்படின்னு இருக்கும். ஸோ மையம் வந்து A,0 அப்படிங்கிற காரணத்தினால இந்த டிஸ்டன்ஸ் வந்து A அப்படின்னு இருக்கும். அதாவது ஆரமும் A அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். மையம் h,k ஆரம் r கொண்ட வட்டத்தின் சமன்பாடு x - h the whole squared plus y - k the whole squared is equal to r squared அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நமக்கு தேவையான வட்டத்தினுடைய சமன்பாடு எழுதிக்கலாம். இங்க x minus a the whole square plus y minus 0 the whole square is equal to a square. ஸோ இதுதான் நமக்கு தேவையான வட்டத்தினுடைய சமன்பாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ax பிளஸ் இங்க y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரியாத நம்பர் என்னது, அதாவது தெரியாத வேரியபிள் என்னது ஏ. இதை தான் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? இங்க 2x மைனஸ் 2a பிளஸ் இங்க வந்து ஒய் இருக்கிறதுனால இது 2y multiplied by dy by dx. This is equal to 0. நமக்கு தேவை a தான். ஸோ அதனால a தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இங்க 2x பிளஸ் 2y dy by dx is equal to இந்த மைனஸ் 2 எந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 2a அப்படின்னு மாறிடும். ஸோ இங்க என்னது 2a இருக்குது. This is equal to இங்க 2 காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பெருக்கல் x plus y dy by dx. ஓகே, ஸோ 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து என்னது நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2ஐ 1இல் பிரதியிட. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 2 இங்க ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் dy by dx. ஓகே, பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள கொண்டு போய் பெருக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2xy dy by dx பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்க மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்கு. அதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy dy by dx பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் என்னது மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு பிளஸ்ஸா மாறிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy dy by dx மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.